கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. களி கூறுவோ, களி கூறுவோ. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. களி கூறுவோ, களி கூறுவோ. காவலைகள் மறந்து களி கூறுவோ. கைதட்டி பாடி சமூகத்தில் களி கூறுவோ. கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அவர் அதிகமாய் நமக்கு செய்திடுவார். விசுவாசத்தோடு சேர்ந்து என் வாழ்க்கையில் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் நீர்தானே. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் அதிகமாய் செய்திடுவார். கரங்களை மேல தட்டி களி கூறுவோ, களி கூறுவோ. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. களி கூறுவோ, களி கூறுவோ. காவலைகள் மறந்து களி கூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். சொல்லுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். காவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் நன்மையும் கிருபை, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். காவலைகள் மறந்து களி கூறும். கைகளை மேல தட்டி கத்தி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் ஓ, கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் ஓ. அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். சொல்லோ, களி கூறுவோம், களி கூறுவோம். காவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம்
கைதட்டி பாடி கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரம்மா? அறிவை உணர்த்தும் ஆவியானவர். நம்முடைய ஆண்டவரை ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையாய் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களுக்கு கண்டிப்பாக ஞானம்ன்ற ஒன்று வரும். ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஞானம் இல்லாமல் நடப்பார்கள், ஞானம் இல்லாமல் ஏமாந்து போவார்கள். அவர்களுக்கு சரியான ஆலோசனை இருக்காது, சரியான ஒரு கைடன்ஸ் இருக்காது. ஆனால் ஆண்டவரை உண்மையாய் பிடித்ததற்கு பிறகு, ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாய் பழகினதற்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு உண்டாகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அந்த அறிவு அப்படின்ற ஒன்று வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போ நீங்கள் ஒருவேளை அந்த அறிவு உங்களுக்கு குறைவாய் இருக்குமே, ஆனால் நீங்கள் இன்னும் ஆண்டவரை தேடணும்னு அர்த்தம். அதான், உங்களில் ஒருவனுக்கு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய அவரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு என்ன கொடுப்பாராமா? ஞானத்தை தந்தருளுவார். அப்போ என்னுடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு அறிவை அப்படின்னா ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகளிலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அந்த நீதிமொழிகள் முழுக்க எதைத்தான் குறித்து போதிக்குது அப்படின்னா ஞானத்தை குறித்து தான் போதிக்குது. இந்த உலகத்தில் வாழ, இந்த உலகத்தில் ஜெயிக்க, இந்த உலகத்திலே நம்ம அனுதின வாழ்க்கையை வெற்றியோடு நடத்துறதற்கு மிக தேவையான ஒன்று என்ன அப்படின்னா ஞானம் தேவை. அந்த ஞானத்தை யார் தருவாராமா? ஞானமே இல்லாதவர்களுக்கும் கர்த்தர் அந்த ஞானத்தை கிருபையாய் தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானமும் அறிவும் கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வருகிறது. கர்த்தரை அறிகிற அறிவு கூட ஒரு மிகப்பெரிய ஞானம். இந்த உலகத்திலே ஞானம் பெருத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அறிவு பெருத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க ஆண்டவரை அறியலையே. ஸோ அப்போ அவங்க ஞானத்தில் தேறினவர்கள் அல்ல, ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஞானத்திலே தேறினவர்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நான் ஞானம் இல்லாமல் நிறைய இழந்துட்டேன் பாஸ்டர், எனக்கு ஞானம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, எனக்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலே கடப்பதற்கு எனக்கு ஞானத்தை கத்த தரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பாட்டை பாடும்போதே ஞானத்தில் ஐஸ்வர்யமான கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை சகல ஞானத்திற்குள்ளும் நேர்த்தியாய் நடத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அந்த சரணத்தை இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். எல்லாரும் கரங்களை தட்டி அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். கரங்களை மேல தட்டி களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், காவலைகள் மறந்து ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர்
சொல்லுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் களி கூறுவோம், களி கூறுவோம். காவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் பலப்படுத்தீரான் சகாயம் செய்வே, வாலக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தீரான் சகாயம் செய்வே, வாலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவே, களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி களி கூறுவோம், களி கூறுவோம். காவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் வலக்கரம் உன்னை தாங்கும் என்றார். ஆமென், ஆமென். நம்புகிறீர்களா? தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம்னாலே துரத்தப்படுகிறார். அப்போ துரத்தப்படும் போது ஒரு மனுஷன் பின்னாடி கத்திட்டே வரான், ரொம்ப அழுதுச்சு. அப்படின்னா தாவீதை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள், ஒரு நல்ல ஆலோசனைக்காரனும் கூட, ஒரு நல்ல அப்படின்னா நல்ல ஒரு பதவியில் இருக்கிறவன். சில ஆலோசனைகளை சொல்லுகிறது நல்லா இருக்கும். இப்போ தாவீது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டதுனால அவனோடு கூட அந்த துக்கத்தில் நிறைய பேர் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் இவன் ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தலை மேலே புழுதியை போட்டுட்டு சத்தம் போட்டு அழுகுறான். சே, உங்களுக்கு போய் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சே, நீங்கள் போய் இப்படி ஆகலாமா அப்படின்னு அந்த தாவீதை நினச்சி அவன் மேலே அன்பு செலுத்தி அழுகிறான். ஆனால் தாவீது அந்த இடத்துல அதை சரியாய் கையாளுகிறாரு பாருங்க. தாவீது அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ என்னோடு கூட வந்தால் எனக்கு எனக்கு பாரமா இருப்பாய், எனக்கு சந்தோஷமா இருக்க மாட்டாப்பா. நீ என் கூட வந்தா எனக்கு பாரமா இருப்பாய். அதனால ஒன்று பண்ணு, நீ இங்கே இருக்காத, நீ எங்கே போனா என்னுடைய மகனிடத்தில் போ. அங்கே போய் இவனிடத்தில் சொல்லி அனுப்பி அங்கே அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை கர்த்தர் இவன் மூலமாய் அபத்தம் பண்ணினார். ஆமேன், சொல்லுங்கள். அப்போது நம்மளை பொறுத்த அளவில் ஒரு சோகமான நேரத்தில், ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்மோடு கூட சேர்ந்து அழுகிறாங்கன்னு வைங்களேன், நம்மோட சேர்ந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நமக்கு பரிதபிக்கிறாங்கன்னு வைங்களேன், நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, அந்த மாதிரி ஆட்களை நம்ம கூடயே வச்சுக்கணும்னு நினைப்போம். இவன் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே, இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களே. ஆனால் சரியான நேரத்தில் அந்த தாவீதிற்கு ஒரு அறிவு வருது பாருங்களேன், இல்லை இல்லை இல்லை, இவனை நம்ம கூட வச்சுருந்தா இவன் நமக்கு என்னவா இருப்பான், பாரமாக இருப்பான். அவனை அனுப்பிவிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை அவன் மூலமாகவே கர்த்தர் அபத்தம் பண்ணி ஒரு பெரிய ரட்சிப்பை தாவீதுக்கு கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அப்போ ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன தரணும் அப்படின்னா அதற்கு தேவையான அறிவை எனக்கு தர வேண்டும். ஆமேன், சொல்லுங்கள். நம்ம நடந்ததுக்கு பிறகு நிறைய பேர் யோசிப்போம், சே இப்படி நம்ம நடந்திருக்க கூடாது போல, இப்படி நம்ம பேசி இருக்கக்கூடாது போல அப்படின்னு நினைப்போம். நடந்ததற்கு சில காரியங்கள் நடந்ததற்கு பிற்பாடு நம்ம யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. நம்ம இப்படி அறிவாக இருந்திருக்கலாமே, அப்படி யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. அதனால் அந்த காரியம் நடக்கும் போதே சரியான ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு தர நம்ம ஜெபிக்கணும். ஆமோதிக்கிறீங்களா? ஆண்டவரே, இனி என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நான் இந்த மாதிரி தவற விட்டுட்டேன், நடந்ததுக்கு பிறகு நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஞானமாக இருந்திருக்க கூடாதா, ஞானமாக பேசியிருக்க கூடாதான்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாது. அந்த சமயத்திற்கு ஏற்ற அறிவு, ஆமென்,
அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்திருக்கிறார். கல்விமானின் நாவை ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில், சரியான ஞானத்தோட செயல்படுகிற ஒரு அறிவை யார் தான் தருவா அப்படின்னா கர்த்தரே நமக்காய் தருகிறவர். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த பாட்டை பாடும்போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த அறிவை எங்கள் எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே, இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே. என் கூட எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமேன். சேர்ந்து அந்த பரி இன்னொரு விஷயம் கூட, அறிவு புகட்டுகிற ஆவியானவர் அப்படின்னு கரங்களை தட்டி நம்ம பாடி ஹல்லேலூயா சேர்ந்து ஹல்லேலூயா. அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். பாடுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் களி கூறுவோம், களி கூறுவோம், காவலைகள் மறந்து சொல்லுவோம். அறிவு புகட்டுவார், இயேசுவே அறிவு புகட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், காவலைகள் மறந்து களி கூறு. கரங்களை மேல தட்டி கைதட்டி பாடி சத்தமா பாடுங்க பார்க்கலாம். களி கூறுவோம், கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். ஆமென். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடு. கைய மேல தட்டி அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு. ஒரு விஷயம் கூட கைய மேல தட்டி அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே என்னோடு இருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில்
கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அவர் அபிஷேகிப்பார். திரும்ப திரும்ப சொல்லுவோம், அஞ்சிடே. இந்த வியாதியை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், இயேசு என் கூட இருக்கிறார். ஓ அஞ்சிடே, அஞ்சிடே, என்னோடு இருப்பதா. ஆலைகள் படகின்மே மோதி ஆழ்த்தினாலும், ஆலைகள் படகின்மே மோதி ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல்கள் நீக்கினவர் அமைதி படுத்தினார். கடல்கள் நீக்கினவர் அமைதி பாடுத்தி. எல்லாருடைய கைய மேல தட்டி அஞ்சிடே சொல்லுங்க, சத்தமா விசுவாசத்தோட சொல்லுங்க. சொல்லிக்கொண்டே நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. திரும்ப திரும்ப அஞ்சிடே, 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 என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே, அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நீங்க விடவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனைக்குள்ள போனாலும் நமக்கு தேவையான ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம கையில இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தைரியம் என்ற ஆயுதம் தான். ஆமென். இந்த தைரியம்ன்ற ஆயுதம் நம்ம கூட இருக்குமே ஆனால் உண்மையிலே நீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள போனாலும் நீங்க திரும்பி வந்துடுவீங்க. நீங்க திரும்பி வர முடியும். அது வியாதியா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். அதுவும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, பயம் அல்ல, தைரியம் தான் நமக்கு தேவை. வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எதற்குமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பயம் மட்டும் வரக்கூடாது. பயம்ன்றது ஒரு பொல்லாத ஆவி, பயம் என்கிறது ஒரு கொடுமையின் கருவி. இந்த பயப்படுகிற மனுஷனை சோதனையே இல்லைன்னா கூட அவங்கள தப்பிக்க முடியாது. ஆனால் சோதனையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தைரியமாய் இருப்பானே ஆனால் அதை வெகு சீக்கிரமாய் சுலபமாய் ரொம்ப அழகாக தாண்டி வந்துடுவான். அதனால இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாதையில் உனக்கு ஒன்று மட்டும்தான் தேவை, தைரியம் மட்டும்தான் தேவை. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஒரு சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள போய் படுத்து தூங்குறது அப்படின்றது அவ்வளவு சுலபமானது அல்ல. சிங்கத்தினுடைய கெபி, சிங்கம் தங்குற இடம், சிங்கம் தங்குகிற ஒரு இடத்துக்குள்ள போய் படுத்து தூங்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்களேன். வேதம் சொல்லுது, தாவீது தான் துரத்தப்படும் போது சவுலுக்கு பயந்து சிங்கத்தினுடைய கெபியில போயிருந்தான். அவன் அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்திருக்கணும். அதான் நான் என்ன நம்புறேன்னா, ஏற்கனவே அவன் அப்படி ஜெயிச்சதுனால வந்தா பார்த்துக்கலாம், சரி நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சானோ தெரியல.
அப்போ அவ்வளோ பெரிய சூழ்நிலையும் அவன் தாண்டி ராஜாவாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அவனுக்குள்ளே இருந்த தைரியம்தான் காரணம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைக்கு மிக தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த மிகப்பெரிய தைரியம். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதை ரொம்ப கடினமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ உன்னை திடப்படுத்திக்கொள், நீ தைரியப்படு, நானே உன்னோடு கூட இருந்து அந்த அற்புதத்தை நான் செய்வேன், நான் உன்னை கைவிட போவதில்லை, நீ தைரியமா இரு, உன்னோடு நான் வருவேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். இந்த திரளான ஜனத்தை பார்த்து, திரளான பிரச்சனையை பார்த்து பயப்பட தேவையே இல்லை, பயப்பட தேவையே இல்லை. நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நின்று இந்த பாடலை இன்னொரு விஷயம் கூட பாடி, நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. இதுவரையிலும் என்னை நடத்தினவர், இதுவரையிலையும் மரண பள்ளத்தாக்கள் எல்லாம் என்னை நடத்தினவர், என்னை நடத்த வல்லவர், நான் நம்புறேன். கரங்கள் எல்லாரும் தட்டி எல்லாரும் விசுவாசத்தோட பாடுங்க. இந்த பாடலை பாடும்போது அந்த தைரியம் உங்களுக்குள்ள வரட்டும். ஓ ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகளில் பாடுங்க எல்லாரும். பள்ளத்தாக்கு கர்த்தரே நோடிருந்து தேற்றினார் தம் கோலினா, கர்த்தரே நோடிருந்து தேற்றினார் தம் கோலினா, பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாடுங்க. இதுவரையிலும் நடத்துறவர், ஓ ஆவியால் அபிஷேகம். கரங்களை இப்ப மேல தட்டி அஞ்சிடே, ஓ அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. விசுவாசத்தோட பாடுங்க பிரதர், விசுவாசத்தோட. இந்த புயல் உங்களை சேதப்படுத்த, இந்த சூழ்நிலை உங்களை ஜெயிக்க முடியாது. ஆண்டவரும் திரும்ப திரும்ப அஞ்சிடே, அஞ்சிடே, அஞ்சிடே. இந்த பிரச்சனையை பார்த்து நான் பயப்பட போவதில்லை. ஓ அஞ்சிடே, அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. ஆலைகள் படகின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும், ஆலைகள் படகின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அதான் பாடுங்க. கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல்கள் நீக்கினவர், ஆடல்கள் நீக்கினவர், அமைதிப்படு. இதுவரையிலையும் எனக்கு விரோதமாய் அடிச்ச அத்தனை புயல்களையும் அடக்கினவர் நீங்க தானே அப்பா. பாடுத்தி கைய மேல தட்டி அஞ்சிடே, அஞ்சிடே. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நிறைய பேருக்குள்ள அந்த பலன் வருகிறது, அந்த தைரியம் வருகிறது, இந்த சூழ்நிலையை தாண்டக்கூடிய பலன். ஓ ஹல்லேலூயா. சொல்லிக்கொண்டே அஞ்சிடே, நீர் ஒருவரே நல்லவர் அப்பா.
எஸ், விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு நீங்க கடந்து கொண்டு போகிற சூழ்நிலையில ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய எண்ணத்தோடு என்னோடு இருப்பதா இருக்கிறீர் ஆண்டவரே. ரம் தலரகதரல ஷௌரோஹதரம் ரம் தலரகதரலரம. இப்பொழுது தைரியப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், பலத்தால் இடை கட்டுகிற ஆவியானவர், ஓ தைரியம் கொடுக்கிற ஆவியானவர், சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகும்போது தைரியம் கொடுக்கிற ஆவியானவர் இப்பொழுது என்னோடு ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த தைரியத்தை கடந்து வர பண்ணுவீராக, அந்த தைரியத்தை கடந்து வர பண்ணுவீராக. இருப்பதா கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் பெரியவர். அஞ்சீரே அஞ்சீரே என் இயேசு என்னோடு இருப்பார். எல்லாரும் அஞ்சீரே அஞ்சீரே நீங்க என்னோடு, நீங்க என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை அப்படியே ஆராதிக்கலாமா? துதிங்க பார்க்கலாம் கர்த்தரை. நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். நீங்க என் கூட இருக்கிறதுனால ஒரு மதிலை நான் தாண்டுவேன். நான் மதிலை தாண்டுவேன், நான் மதிலை தாண்டுவேன். நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் மதிலை தாண்டுவேன். தைரியப்படுத்துகிற ஆவியானவரே, பலப்படுத்துகிற ஆவியானவரே, எனக்குள்ள வாரும், எனக்குள்ளே கிரியை செய்யும் ஆண்டவரேன்னு சத்தமா ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆராதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன். நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. உண்மைதானே? உண்மைதானே? இன்றைக்கு இந்த ஆராதனை துவங்கினது முதற்கொண்டு ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைக்கிற வார்த்தையே அதுதான். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கலங்குற? நான் உன் கூட இருக்கும்போது உன்னுடைய படகு மூழ்கிடுமோ? உன்னுடைய படகு மூழ்கிடுமோ? கொஞ்ச காலம் பாடு அனுபவிப்பீர்கள், துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு வாக்கு கொடுத்த தெய்வம் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். கைகளை மேல உயர்த்தி நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன். சொல்லுங்க சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. என்னை பலப்படுத்துகிற கேடகமாகிய உம்மை நான் நம்புகிறேன். கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து
காற்றையும் கடலை அதற்கு கரை சேர்த்தீங்க. காலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்கு கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில செய்பவரா வந்து நின்னீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து நின்னீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. ஓ தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. கைய மேல உயர்த்தி விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தாங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தாங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு கொடுக்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் ஓதவன் நீங்க வந்து நின்னீங்க. சொல்லுங்க பகல. நினைச்சு பார்க்கல. நீங்க வந்து எந்த மனுஷன் ஓதவன் நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. ஆமே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஓ காலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை கரை சேர்த்தீங்க. காலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து நின்னீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து நீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. சொல்லுங்க. நல்ல தகப்பனாக உண்மைன்னு சொல்றவங்க திரும்ப திரும்ப என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. ஓ நல்ல தகப்பனாக திரும்ப திரும்ப என்ன ஆற்றி தேற்றி, என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக கைய மேல வைத்து விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. ஓ விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷனுமே உதவல, ஆனா நீங்க எனக்காக வந்து நின்னீங்க ஆண்டவரே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. ஓ விட்டு கொடுக்கலையே,
கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. என்ன அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. இதுவரையிலும் என்னை நடத்தினவர், இதுவரையிலும் என்னை தாங்கினவர், இதுவரையிலும் என்னை நடத்தினவர், இதுவரையிலும் என்னை விடுவித்தவர், இதுவரையிலும் என்னை வெட்கப்படுத்தாதவர், இதுவரையிலும் என்னை தூக்கி சுமந்தவர், இனியும் என்னை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க, திரும்ப திரும்ப கைய மேல உயர்த்தி விட்டு கொடுக்கலை இயேசுவே. யாரு முன்பாகவும் என்ன நீங்க விட்டு கொடுக்கலையப்பா. கொஞ்சம் என்னை தேடி வந்தீங்க, எந்த மனுஷனுமே உதவல, நீங்க வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க இயேசுவே. நீங்க வந்து விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. இதுவரையிலும் என்னை விட்டு கொடுக்கல அவர். எத்தனையோ சூழ்நிலை வந்த போதிலும் விட்டு கொடுக்கல, எத்தனையோ தேவைகள் வந்த போதிலும் அவர் விட்டு கொடுக்கல. இதுவரையிலும் விட்டு கொடுக்காதவர் இன்றைக்கும் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை யாருடைய கையில விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஆராதனையில பயந்து போய் அவங்க முன்னாடி வெட்கப்பட்டு போயிருவேனோ, அவங்க முன்னாடி எல்லாரும் பேசுறது மாதிரி ஆயிருவேனோ, அவங்க முன்னாடி கர்த்தர் என்னை கைவிட்டுவாரோ, என்னை வெட்கப்படுத்திடுவாரோ, என்னை விட்டு கொடுத்துருவாரோ அப்படின்ற கலக்கத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் எத்தனையோ சோதனை, எத்தனையோ பாடுகள் வந்த போதிலும், உன்னை விட்டு கொடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், இம்மை பொழுது உன்னை கைவிட்டாலும் அவருடைய உறக்கமான இரக்கங்கள் உன்னை சேர்த்து கொண்டது போல இப்பொழுது நீ கடந்து போகிற பிரச்சனையிலே கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், மனுஷன் கையில விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். நம்புறவங்க கைய மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒரே ஒரு வார்த்தை கையை உயர்த்தி சொல்லு, அவருடைய திருக்கரம் என்ன தாங்கும். கடும் பிரச்சனைகளில் நான் முன்னேறி செல்றதற்கு அவருடைய திருக்கரம் என்ன தாங்க போகுது, அவருடைய திருக்கரமே என்ன நடத்த போகுது. அவருடைய கைகளை மேல உயர்த்தி, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகள் முன்னேறி செல்வதற்கு, முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா. சொல்லு, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு, முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா. கரங்களை வைத்து இயேசுவே, இயேசுவே, இயேசுவே சொல்லுவோமே,
இயேசுவே நன்றி நன்றி ஆழவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா நன்றி ஆழவில்லா அன்பிற்காக இன்னொரு விசை கையெழுத்து இயேசுவே இயேசுவே எல்லாருடைய கை உயரட்டும். எஸ் ஆமென் ஆமென். அவர் அவருடைய மகிமையோடு கடந்து வருகிறார். யாரிடத்திலும் விட்டு கொடுக்காத ஆண்டவர் இந்த தடைகளை தாண்டி செல்வதற்கு, இந்த பிரச்சனையை சகித்து செல்வதற்கு முழு பலத்தையும் நமக்கு அவர் தருகிறார். அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. ஓ என்ன நான் செலுத்திடுவே 1000 பாடல்களோ 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே உயர்த்திடுவே. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். என்ன நான் செய்து நீ செய்த நன்மைக்கு 1000 பாடல்களோ. ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என் காலம் முழுமையும் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே உயர்த்திடுவே. கையை உயர்த்தி இப்ப சொல்லு இயேசுவே. உங்களால முடிந்த சத்தத்தை உயர்த்தி எவ்வளவு பலமா முடியுமோ அவ்வளவு பலமா கர்த்தரை ஆராதி. அவர் ஒருவரே, அவருடைய நாமம் ஒன்றே பலத்த துருகம். ஓ திரும்ப திரும்ப கையாசைத்து இந்த ஆராதனை தான் விடுதலையாக்கும், ஆராதனை தான் சுகம் தரும், ஆராதனை தான் நன்மையை உண்டு, ஆராதனை தான் வியாதியை சுகமாக்கும். ஓ இயேசுவே நன்றி நன்றி அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி உமழவில்லா அன்பிற்காக. தகப்பனே உம்முடைய கிருபை, உம்முடைய திருக்கரம் எங்களை இத்தனை நாட்களும் தாங்கினதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை போல நல்லவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. உங்க மகிமை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும் சாமி. உங்க கரங்களில் தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.